ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மங்கையர் சமையல். வாங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் பிரெட் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு 5-6 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து அதை நான் ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன். அதை தோசைக்கல் இல்லாட்டி பேனில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கீ இல்லாட்டி நெய் விட்டு ரோஸ்ட் பண்ணால் நல்லா மொறுமொறுன்னு வரும். நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். பட் பிரெட் நல்லா ரோஸ்ட் ஆகி இருக்கணும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மஞ்சூரியன் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லாட்டி நம்ம சாஸ்லாம் ஊற்றும்போது சீக்கிரமாக அது சொதன்னு ஆகிடும். அதனால் கிறிஸ்பியாக எடுத்துக்கோங்க. வாங்க மஞ்சூரியன் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு தேவையான திங்ஸ் நம்ம ஸ்லைஸ் பண்ணி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்ஸு, அது கூட க்ரீன் சில்லி சாஸ், சோயா சாஸ் அண்ட் டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். ஒரு கேப்சிகமை நீல வாக்கில் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். தேவையான அளவு விட்டுக்கலாம். ஆயில் விட்டு அதில் ஃபஸ்ட்டு ஆனியனை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், நல்லா கண்ணாடி மாதிரி வரணும் ஆனியன் பார்க்குறக்கு. அதுக்கப்புறம் லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகும்போது நீங்கள் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உங்களுக்கு செமி கிரேவி மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா ஆனியன் நல்லா சாப் பண்ணிக்கணும். அதே மாதிரி நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு செமி கிரேவி மாதிரி வரும். இது நல்லா வதக்கிக்கலாம். தேவைன்னா கூட கொஞ்சம் சால்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். உங்களுக்கு ப்ரெட்லேயும் சால்ட் இருக்கும், நம்ம யூஸ் பண்ணுற சாஸஸ்லேயும் கொஞ்சம் சால்ட் இருக்கும். அதனால் சாஸ் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு மட்டும் போடுங்க. அப்படி போடாட்டியும் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சால்ட்டு தேவைப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். பிரெட் மஞ்சூரியன் ஈஸியாக செஞ்சிடலாம். பட்டு நம்ம கொஞ்சம் ப்ரெட்டை நல்லா கிறிஸ்பியாக செஞ்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். அதே போல் ப்ரெட்ஸை பால்ஸ் மாதிரி செஞ்சு நம்ம இதில் ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் பிரெட் ஜாமுன் செஞ்சதில் பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். கொஞ்சமாக மல்லி இலை கடைசியாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அந்த பிரெட் ஜாமுன் செஞ்சதில் பிரெட் பால்ஸில் நீங்கள் அதில் ஸ்வீட் போட்டு செஞ்சுருக்கோம். அதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சமாக காரம், மிளகாத்தூள், உப்பு போட்டு பிசைஞ்சு பால்ஸ் மாதிரி செஞ்சுக்கலாம். நான் கீழே ஜாமுனோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஜாமுனோட லிங்க் கொடுக்குறேன். பிரெட் ஜாமுன் செஞ்சதோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ இது லைட்டாக சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறமா கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த பால்ஸ் மாதிரி செஞ்சு வெறும் சாஸ் மட்டும் போட்டு அதை நல்லா அதில் ரோஸ்ட் பண்ணால் அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பொறுத்து இதில் நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதில் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் செய்கிற ரெசிபீஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரெசிபீஸை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்லேயே சொல்லலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்படி வீடியோஸ் பண்ணுறேன், இது உங்களுக்கு ஓகேவா இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிற எந்த டீட்டெயில்னாலும் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட இப்போ நம்ம சாஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா ப்ரெட் ஸ்லைசஸை கூட ஆட் பண்ணிக்கலாம். சாஸஸ் நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டு. நான் அடுத்தடுத்த வீடியோஸில் சாஸஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் கொஞ்சம் அதிகமாக போனாலும் டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் பார்த்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க.
க்ரீன் சில்லி கூட வந்து நீங்கள் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். சாஸஸ் ஆட் பண்ணுறது நம்மளோட ஃப்ளேவருக்கு தகுந்தாப்பில் நம்ம எப்போவும் எது வாங்குவோமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. நான் கொஞ்சமாக க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணுறேன். கூட கொஞ்சம் டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு அதுக்கப்புறமா ப்ரெட் ஸ்லைசஸை கூட ஆட் பண்ணிக்கலாம். இது பசங்களுக்கு நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்காக செஞ்சு கொடுக்கலாம், ஈஸியாகவும் இருக்கும், அவங்களுக்கு பிடிச்ச வந்து இப்போ ட்ரெண்டியான ஃபுட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. நம்ம மஞ்சூரியன் பாதி அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ரெட் ஸ்லைசஸ் இதில் ஆட் பண்ணால் மஞ்சூரியன் ரெடி. இப்போ ப்ரெட் ஸ்லைசஸ் ஆட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடணும். இது நம்ம ரொம்ப நேரம் வதக்கணுன்னா அது அந்த சாஸஸில் நல்லா ஊறிடும். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபிஸ் பிடிச்சிருந்துச்சு, இது மாதிரி இன்னும் அப்லோட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால், என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். பிரெட் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாப்பிட இப்போ எம்மியான கிறிஸ்பியான பிரெட் மஞ்சூரியன் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள், பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நிறைய செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி ஃபுட்ஸை எப்போயாவது ஒரு டைம் செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நிறையா டைம் செஞ்சு கொடுங்க. வீட்டில் ஹாப்பியாக செஞ்சு பசங்களோட என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.